மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 பீஸ் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஆறுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே ட்ரை ஆட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 10லேருந்து 12 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயம். இது சூடு ஆறவும் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துடுங்க. ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம். வறுத்த மசாலா 2 தக்காளி இது போல் ஸ்மூத்தாகவே அரைச்சிருங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. வரமிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுத்தம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு. 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி. நல்லா குழைவாக வரணும். இதோட நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி உள்ளால விட்டு ஃபைனலாக குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல்